தலை கூப்பிடுறாரு போங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு பிக் பாஸ் பேஜுக்கு போறதுக்கே அங்கே மரியாதை மாதிரி கிடையாது. அப்பயே பேசிட்டு இருக்கும்போதே கத்தன் தான் வியன்னா வந்து கத்தாதன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு. தலை விக்கல் விக்ரம் சொல்லுவாரு, தலை கூப்பிடுறாரு போங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் போக முடியாது. ஆமா சுமார் அப்படின்னு அதுதான் மேட்ரு இங்க. அப்புறம் நம்ம வந்து சொல்ல வேண்டி வருது. சோத்தை போய் தின்றீங்க, எல்லாரும் நீங்க பண்ணும்போது சோத்தை போய் தின்றீங்க. இப்போ இதுக்கு அந்த வீட்டுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அதுக்கான மரியாதையை கொடுக்கணுமா கொடுக்காத, அவ்வளவுதான். நீங்க அங்க போய் சொல்லுங்க, எனக்கு அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை, எனக்கு பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னா எனக்கு பேச விருப்பம், சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஆனா நான் வரவே மாட்டேன், தகுதி தராதான் அதுக்கு வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன தகுதியோட நீ உள்ளார வந்த? நீ அப்படிதான் நம்ம கேட்க முடியும். ஏன்னா நீங்க இந்த இதை வந்து கூப்பிட்டு அவர் கெஞ்சி கூப்பிடுறப்ப ரொம்ப பண்ணுவாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுலதான் வந்து பிரவீன்ராஜ் வந்து திட்டே வாங்க போறாரு. நல்லவனாக இருக்கணும்னு நினைக்க பாரு. உங்க கோவம் உங்க எமோஷனலை அப்பப்ப வெளிப்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். நீங்க நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க. எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நல்லவனா நீங்க ஒரு நாள் இருக்க முடியாது. அது நிறைய பேருக்கு அது புரியறது இல்ல. அதனால அதுக்கான கான்சிக்வன்சஸை வந்து பிரவீன்ராஜ் அனுபவிப்பார். பேசிக்கலாவே அவங்க அப்படி இருக்கலாம், சபரி பேசிக் அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இதற்கான அவமானத்தை நீங்க கண்டிப்பா படுவீங்க.